அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் விடியுமோ அல்லது விடியல் தருமோ, வேதனை மீளுமோ, சாதனை பெருகுமோ, தை மாதம் விருட்சிக ராசி வேதனை தீருமோ, தேளாக இருப்போமோ அல்லது தேனாக இனிப்போமா என்று தெரியாத இருந்த உங்களுக்கு இந்த மாதம் மருந்தும் விருந்தாகும், தேளும் தேனாக இனிக்கும். ஒரு உதாரணம், அந்த காலத்துல மருந்து பாருங்க, தேன்ல தடவை கொடுப்பாங்க. இந்த காலம் வரை தேனில் தடவை கொடுப்பார்கள். ஏனென்றால் மருந்தின் வீரியம் ஒரு நாளைக்கு இல்லை, 2 நாளுக்கு இல்லை, 3 நாள் இல்லை, 3 நாள் தீர வேண்டிய மருந்து அல்லது நோய் அல்லது கடன் சட்டென்று தீர்ந்துவிடும். அந்த மாதம் அதுபோல உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் இந்த மாதம் தீர்ந்துவிடும். எதிர்பாராத கடனாக இருந்தாலும் எதிர்பாராத பணமாக இருந்தாலும் உங்களுக்கு முடிவுக்கு வந்துவிடும். ஆக எண்ணியது ஈடேறும். இன்பத்தில் திளைப்பீர்கள். எதிர்பாராத, இப்ப எடுத்துக்கலாம், முன்னாள் காதலர்கள் இந்நாள் சந்தித்துக் கொள்வார்கள். இதுவரை காதலராக இருந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். இதுவரை தெய்வ தரிசனங்கள் கிடைக்காத இந்த சித்தர்களும் சித்தரை தரிசிப்பார்கள். இதுவரை வராத ஞானங்களும் இந்த மாதம் உங்களுக்கு வரும். செல்லாத ஊர்களுக்கு, சுற்றுப்பயணங்களுக்கு, இன்ப சுற்றுலாவுக்கு திட்டமிட்டது மாதிரி ஆனால் வேறொரு திட்டம் செயல்பட்டு, பரவாயில்லப்பா நீ வரலாம், நான் இன்னொருத்தரும் கூட ஜாயின் பண்ணி விடு, நான் போயிட்டு வரேன்னு. ஆக எண்ணியது அத்தனையும் ஈடேறும். எதிர்பாராத தன லாபமும் எதிர்பாராத இன்பங்களும் எதிர்பாராத தொழில் அமையும். விருச்சிகத்தில் எந்த கிரகம் இருக்கட்டுங்க, விருச்சிக ராசி யாராக இருந்தாலுங்க டக்குன்னு தொழிலை மாத்திட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். யோசிக்காமல் வெற்றியை ஒரு நொடியில் தட்டி பறிக்கும் ஒரே ராசி விருச்சிக ராசி. லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல யூட்டர்ன் அடிச்சுட்டு போய் ரேஸ்ல ஜெயிக்கிற ராசி விருச்சிக ராசி. அப்ப நீங்கள் கோணங்களில், அதாவது உங்க மனதில் இருக்கிற கோணங்கள் யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஒருவருக்கு போக்கு காட்டிட்டு அதே நேரத்தில் வெற்றியை தட்டி பறிக்கும் ஒரே ராசி விருச்சிக ராசி. அந்த ராசி இந்த மாதம் கொடிகட்டும். ஒரே ஒரு இடத்துல உஷாரா இருக்கணும். அவசரப்பட்டு பந்தயங்களிலோ, அவசரப்பட்டு உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு 5 ரூபாய் பொருள் 50 ரூபாய் கொடுத்து வாங்கிடாதீங்க. ஒரு ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஒரு சிறு ஆலோசனை மனதோட வச்சிருங்க. ஒரு ஆசிரியர்கிட்டயோ, ஒரு குருமார்கிட்டயோ, உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வத்துக்கிட்டயோ அல்லது பிடிச்ச சித்தர்கிட்டயோ பூவா தலையா, இது சரியா தவறா, செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்குத்தான். இப்போ உதாரணம், 10 லட்ச ரூபா பொருள் ஒரு வீட்டுக்கு போறீங்க. அந்த மீடியேட்டர் சொல்றாரு, சார் இந்த வீடு 10 லட்சம். ஓகே, பிடிச்சு போச்சுன்றதுனால சொன்ன காசு கொடுத்து உங்களால வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணி வந்தா அந்த ஏரியாவில் அதிகபட்சம் 30 தான் சார் அல்லது 40 தான் சார். ஐயோ, நம்ம இன்னும் கொஞ்சம் சுதாரிச்சு இருக்கலாமே. ஆக சூதானமாக இருக்க வேண்டிய ராசி இந்த மாதம் விருச்சிக ராசி. அதனால்தான் உங்கள் கையில் இருப்பை கவனத்தில் கொண்டு அதிலே மீதம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிறரிடம் ஆலோசனை கேளுங்கள். குலதெய்வமா அல்லது உங்க குருமார்களா அல்லது சித்தரா, இந்த மூவரில் யாராவது ஒருவரை இந்த மாதம் ஆலோசனை செய்தால் உங்களுக்கு வெற்றிகள் குடிகட்டும். ஆக சித்தம் சீரும் சிறப்புமாக தெளியும். நன்றி, நமஸ்காரம்.